பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மத்தியான வேளையிலே மீண்டுமாய் உங்களை சந்திக்க கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருவரையும் வார்த்தையை கொண்டு பேசும்படியாய், உங்கள் கூட சேர்ந்து நானும் ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் இந்த தருணத்தை அடிமைக்கும் தந்திருக்கிறார். இந்த வேளையில் உங்களையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஒருவேளை நேரம் பிந்தி யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இது ஜெபிக்கிற வேளை. ஹல்லேலூயா. மத்தியான வேளையில இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். அநேகர் தூக்கத்தில் இருந்திருப்பீங்க, அநேகர் இதை பார்க்க முடியாமல் இருந்திருப்பீங்க. இந்த வேளையில் ஒருவேளை யூடியூப்ல பார்க்கலாம், அல்லது இப்போ லைவ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. காலையில நம்ம கேட்டோம் வார்த்தை, எதை செய்தாரோ அதை நன்றாகவே செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை செய்கிறாரோ அதை நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார், நன்றாகவே செய்கிறார். ஏன்னா உங்களை என்னை குறித்து ஆண்டவர் அவருக்கு நம்முடைய பாஸ்டும் தெரியும், ப்ரெசண்ட்டும் தெரியும், ஃபியூச்சரும் தெரியும். இவன் அன்னைக்கு எப்படி இருந்தான், அன்னைக்கு எப்படி இருந்தான்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு எப்படி இருக்கிறான் தெரியும். இனி எப்படியா இருக்க போகிறான் என்கிறத அறிந்த தேவன். ஹல்லேலூயா. நடத்தப்படுகிற பாதைகள் சில சமயம் கஷ்டமா இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ராஜாதி ராஜா பெரியவர். அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். சோதரம். ஒருவேளை நடத்தப்படுகிற பாதை துக்கத்தின் பாதையா இருக்கலாம், சோகத்தின் பாதையா இருக்கலாம், கடினமான பாதையா இருக்கலாம், வலப்பக்கமும் இடப்பக்கம் நெருக்கப்படுகிற சூழ்நிலைமையா இருக்கலாம், போகிறதுக்கு அடுத்த பாதை எங்கேன்னு தெரியாத பாதையா இருக்கலாம். நம்புங்க, கர்த்தர் நடத்துகிற பாதை இது நன்மைக்காகவே. அதுதான் ரோமர் 8:28 வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவானதாய் நடக்கிறது. உங்க பின்னாட்களை பார்த்து இந்த நாட்களை நடத்துகிறார். அன்னைக்கு அப்படி இருந்தான், இன்னைக்கு இவன் இப்படி நடத்தினாதான் நிக்குவாங்கிறத பார்த்து நடத்துகிறார். நாளைக்கு அப்படி இருப்பான், அவனை இப்பொழுதே இப்படி டியூன் பண்ணி இவனை பழக்குவித்து நடத்தினாதான் அதுல போய் நிற்பான் என்று பார்த்து நடத்துகிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் கண்ணுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவர் இந்த பூமியில நிறைய மிருகங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது, பொருட்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனாகிய உங்களுக்கும் எனக்கும் தான் ஞானத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 4:7 இப்படி சொல்லுது, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு வேடிக்கையாய் ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு ஆடு ரொம்ப பசியோடு புறப்பட்டு போச்சு தான். வழியில் அதே போல் இன்னொரு ஆடும் பசியோடு படுத்திருந்தான். ஏன் இப்படி படுத்திருக்க? எனக்கும் சாப்பாடு இல்லை, நானும் சாப்பாடு இல்லை, தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன், வா என்று ரெண்டுமாய் சேர்ந்து போனதா. ஒரு மரத்தை பார்த்தது, பச்சை பசேல் என்று இருந்தது. இது ஒன்றா எத்தி பார்த்தது, முடியலை. இது உடனே இதுக்கு யோசிச்சு தான் இந்த ஆடு ஒரு கல்லுக்கு மேலே ஏறி நின்று மற்ற ஆடை மேலே ஏறி நீ உனக்கு தேவையான அளவு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிச்சு தான். அது இறங்கின பிறகு இந்த ஆடை நிறுத்தி இந்த ஆடு மேலே ஏறி சாப்பிட்டு தான். ஹல்லேலூயா. ஒரு ஆட்டுக்கு இன்னொரு ஆட்டுக்கு மேலே வந்த அந்த என்னது பரிவு,
அந்த 2 பேரும் ஒற்றுமையாய் போய் அதை சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு எது மேலே ஏறுனா நிற்க முடியும் பார்த்து கல்லை பார்த்து அதுக்கு மேலே ஏறி விட்டு கொடுத்து, நீ முதல்ல ஏறு, நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நீ அடுத்தால சாப்பிடு என்று ஒருவருக்குள்ள வந்த ஒரு மனம், ஒற்றுமை, விட்டு கொடுப்பு, பரிவு, அந்த 2 பசியாற்றப்பட்டதாம். இதை வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அது என்னது, இதில் என்ன நம்ம கற்றுக்கிடுறோம்? 2 பேருக்குள்ளே இருந்த ஞானம். இன்னைக்கு உலகத்தில் வாழுறோம், நீங்களும் நானும். உலகம் ஒரு விதமாய் போயிட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய விவேகத்தை பெற்ற நீங்களும் நானும் என்னத்தை சம்பாதித்து வைத்தாலும் ஞானத்தை சம்பாதிக்கணும். ஹல்லேலூயா. வீடுகளுக்குள்ளால ஒரு மனம், வீடுகளுக்குள்ளால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற தன்மை, ஒருவர் மேலே ஒருவருக்கு வர வேண்டிய பரிவு, பாசம் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதையோ இன்னைக்கு செய்துட்டு இருக்கிறோம் வீட்டுக்குள்ளால. ஆண்டவரே, காலையில் எழும்பி டெய்லி கேளுங்க, ஏசப்பா எனக்கு ஞானம் தாங்க, எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யாரோட எப்படி நான் மூவ் பண்ணணும் அங்கிற எனக்கு ஞானம் தாங்க. எதை சம்பாதிக்கிறீங்களோ, ஒருவேளை சம்பாத்தியம் என்று பிஸ்னஸ் என்று ஓடிக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப மகனே, வாலிப மகளே, ஸ்தோத்திரம். எது இருந்தாலும் யாரை எப்படி நடத்தணும், நான் சம்பாதிக்கிறேன், நான் நிறைய சேமித்து வைக்கிறேன், நிறைய நான் 2 தலைமுறை 3 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எது இருந்தாலும் ஞானம் வேணும். ஒரு ஒய்ஃபுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, ஒரு ஒய்ஃபுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், ஒரு கணவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், பிள்ளைகளுக்கு உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கிறோமா? நம்முடைய ஞானத்தினால் கட்டி எழுப்பப்படுகிறதா? எல்லாத்திலையும் புத்திமான்களாய் நடந்து கொள்கிறோமா? புத்திமதியை வைத்து அநேக ஆத்துமாக்களுக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில அப்பாவை கொஞ்ச நேரம் துதித்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய எல்லா சொந்தங்களும் இருக்கலாங்க, ஆனா பெரிய சொந்தம் அப்பா ஒருவர் தான், ஏசப்பா ஒருவர் தான். அவரை கொஞ்ச நேரம் துதித்துட்டு நம்ம இப்பொழுதும் ஸ்தோத்திரம் ஜெபிக்க போகிறோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்றி யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. வார்த்தை தழும்புகளால் நான் சுகமானேன், வார்த்தைகளால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்தி தழும்புகளால் நான் சுகமானேன், வார்த்தைகளால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை தவிர எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். என்னென்ன பாரங்களோட, என்னென்ன கஷ்டங்களோட இந்த மத்தியான வேளையில
வந்து உட்கார்ந்திருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கிருபை பெருகும்படியாய், எல்லாருடைய காரியங்கள் வாய்க்கப்படும்படியாய் ஆண்டவரே நடக்கிற காரியத்தில் நன்மைகளை பார்க்கட்டும், நன்மைகளை சுதந்திரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற இவங்களுக்கு, அடுத்தவங்களுக்காக தேசத்துக்காக ஜெபிக்கிற இவங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகள் வெளிப்பட இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம தேசத்தில் முழுவதிலும் நம்ம அதிகமாய் நம்முடைய தமிழ்நாட்டில், நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் இந்த நாட்களில் பார்க்குறோம், சூரியனுடைய வெப்பம் ரொம்ப இருக்குது. அப்படி தானே? வெப்பத்தினால் அநேகர் இறந்து போகிறாங்க. வெப்பத்தினால அநேகருக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு நோய் வருகுதான். குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, கர்ப்பிணி ஸ்திரீகள், கர்ப்ப ஸ்திரீகள் பாதிக்கப்படுறாங்க, வயோதிகர்கள் கஷ்டப்படுறாங்க, பலவீனமான சரீரத்தை உடையவங்க கஷ்டப்படுறாங்க. நம்ம ஆண்டவர் தான் இந்த சூரியனை உருவாக்குனவர், அவர் தான். ஆதியாகமம் 1:11 காலங்களை நாட்களை சமயத்தை அறிவதற்கு தான் சூரியனை சந்திரனை கர்த்தர் உண்டு பண்ணினார். அதே போல் சங்கீதம் 148:6 சொல்லுது, மாறாத பிரமாணத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறார். சூரியனுக்கா பூமிக்கு கடவாதிருக்கும் எல்லையை சமுத்திரத்துக்கு கொடுத்துருக்கிறாரு, பூமிக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு, கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வேலையை கொடுத்து அதுக்குன்னு ஒரு மாறாத பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அது ஆண்டவர் செய்யணும் எதுக்காக உருவாக்குனாரோ அதை விட அதிகமான வெப்பம் இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நம்மளுடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன். இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, மனமிறங்கி எங்கள் தேசத்துக்காக மனமிறங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். மழை பெய்யாதுன்னு சொன்னார், மழை பெய்யலை. மழை வருதுன்னு சொன்னார், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் மழையை வரிசிக்க பண்ணினார், ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரை எங்கள் குற்றம், எங்கள் குறை, எங்கள் மீறுதல் ஏசப்பா எது இருந்தாலும் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினா தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, எங்கள் நிமித்தம் தேசம் தண்டிக்கப்பட வேண்டாப்பா. உம்மை அறிந்த எங்கள் நிமித்தம் ஏசப்பா எங்களில் குற்றங்கள் குறைகள் உண்டு. ஆண்டவரே, எங்களை ஒருமிசையாய் மன்னித்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்கள் அப்பா ஆண்டவரே, உம்மை அறிந்த நாங்கள் செய்த எல்லா பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேலே உமக்கு அப்பா மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் என்கிறது உம்முடைய நாமம். ஆண்டவரே, நீங்கள் தான் தேசத்தில் ஆண்டவரே பூமியின் மேலே மழையை பெய்ய பண்ணணும்ப்பா. ஆண்டவரே, இந்த வெயிலின் தாக்கம் குறையட்டும் அப்பா, இந்த வெப்பம் குறையட்டும் ஆண்டவரே. இதனால யாரும் பாதிக்கப்படக்கூடாதுப்பா. இந்த வெயிலின் வெப்பத்தினால ஏசப்பா ஸ்தோத்திரப்பா எந்த உயிரும் போகக்கூடாது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஏசப்பா ஸ்தோத்திரப்பா எங்க தேசத்தை தாரப்பா. ஆண்டவரே, சூரியனுக்கு என்று மாறாத பிரமாணத்தை கொடுத்திருக்கிறீங்களாப்பா, அது அதன்படி செயல்படட்டுப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே வான மண்டலத்தில் உங்க பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசப்பா. இந்த வெப்பத்தினால எந்த மனித உயிர்களும் மாண்டு போக கூடாதுப்பா. இந்த வெப்பத்தினால வரக்கூடிய வியாதிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரட்டும் இயேசு. ஒரு வியாதி ஒருத்தரை தாக்காதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. ஏற்ற காலத்துல ஆண்டவரே மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஆசீர்வாதமான மழை எங்க தமிழ்நாட்டை நினைக்கட்டும் ஆண்டவரே. எங்க தமிழ்நாட்டின் மேல பெய்யட்டும் அப்பா. அநேக இடத்துல குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்களே ஏசப்பா. மனமிறங்கி இருங்கப்பா, மனமிறங்கி இருங்கப்பா ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா, நல்ல மழையை தாங்கப்பா, நல்ல மழையை தேசத்தின் மேல கட்டளையிடுங்கப்பா. நல்ல மழை தேசத்தின் மேல பெய்யட்டும் ஆண்டவரே. பரிசுத்த இரத்தத்தை தேசமெங்கும் தெளிக்கிறோம், வானமண்டலத்துல தெளிக்கிறோம். எங்க குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்ததுக்கு அடையாளமா எங்க தேசத்துல நல்ல மழை பெய்யட்டும்ப்பா. இந்த வெயிலின் உஷ்ணம் மாறட்டும் ஆண்டவரே. தகித்து கொண்டிருக்கிற சூரியனை அப்பா நீங்க கொடுத்த மாறாத பிரமாணத்துக்குள்ளால கொண்டு வாங்கப்பா ஏசப்பா. உமால முடியும் ஆண்டவரே. நீர்தான் மழையை பெய்ய பண்ணுகிறவரப்பா. தேசத்துல மழையை பெய்ய பண்ணுங்கப்பா. உங்க கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படியே செய்ய போறீங்கப்பா. எலியாவின் தேவன் தான் எங்க தேவன் என்கிறத கர்த்தர் நிரூபிக்க போகிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென்.
அப்படி சோதரம் தேசத்தில் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. சோதரம் எல்லா ஜனங்களும் சமாதானமாய் ஜீவனம் பண்ணும்படியாய், தேவ பக்தியோட ஜீவனம் பண்ணும்படியாய், பயப்படுத்துவார் இல்லாதபடி ஜீவனம் பண்ணும்படியாய் அடுத்தடுத்த கட்டங்களாய் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறது. தேவன் யாரை வைத்து தேசத்தில் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ, தேசத்தில் யார் ஆளுகை செய்தா சுவிசேஷம் தடையில்லாமல் போகும்னு கர்த்தர் சித்தமா இருக்கிறாரோ, யாரை ஆளுகையில் வைத்தா சபைகள் வளர்ந்து பெருகும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ, அந்த அவர் சித்தத்தில் அவர் திட்டம் பண்ணியிருக்கிறவங்களை கொண்டு வரணும். அவங்க தேவ ஆளுகைக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்கு வாக்களிக்கும்படியாய் தேவன் இருதயங்கள், மக்கள் இருதயங்களை கர்த்தர் திருப்பணும். தேசத்தில் ஒரு நல்ல ஆட்சி வரணும். இயேசுவின் நாமத்தில் அப்பா நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஆண்டவரே அப்பா சுவிசேஷத்தின் வாசல்கள் தாராளமாய் திறக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நல்ல ஒரு ஆட்சி எங்களுக்கு வேணும்பா. ஆண்டவரே சபைகள் வளர்ந்து பெருகும்படியாய் ஏசப்பா நல்ல ஒரு ஆட்சி எங்களுக்கு வேணும். ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம், உங்க நாமத்தை நாங்க தைரியமாய் சொல்லத்தக்கதாய் நல்ல ஒரு ஆட்சி வேணும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால யாரை வைத்து தேசத்தில் அந்த பின்மாரிக்கு தேசத்தை ஆயத்தப்படுத்த நீர் சித்தமா இருக்கிறீரோ ஏசப்பா ஸ்தோத்திரப்பா, அப்படி நல்ல யாரை கொண்டு வரணுமோ அவங்களை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வர போறீங்க. அதற்கேற்ப ஆண்டவரே ஜனங்களுடைய இருதயங்களும் திறப்பப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறப்பா. தேசத்தில் அப்பா ஆண்டவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, தமக்கு சித்தமானவனுக்கு ஆண்டவரே ஆளுகையை கொடுக்கிறவர் கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தர் யாரை வைத்திருக்கிறீங்களோ அவங்கள கொண்டு வந்து எங்க தேசத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே எல்லா இருதயங்களை ஆண்டவரே உங்க கையில நீர்க்கால்களை போல வைத்திருக்கீங்க. யார் பக்கம் திருப்பணுமோ கர்த்தர் திருப்பி விட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த இரத்தத்தை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம். எங்கே கலவரம் வேண்டாம்ப்பா ஆண்டவரே, கலவரங்கள் ஏற்படாதபடி, வன்முறைகள் ஏற்படாதபடி மக்களுக்குள்ளால இயேசுவின் நாமத்தினால சமாதான கர்த்தருடைய ஆளுகை உண்டாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினால இரத்த சிந்துதல் வேண்டாம் ஏசப்பா. எலெக்ஷனை காரணம் காணிச்சு ஆண்டவரே மாறி மாறி அடிக்க வேண்டாம், மாறி மாறி வெட்டி கொள்ள வேண்டாம், இரத்த சிந்துதல் வேண்டாம், வன்முறைகள் வேண்டாம், போராட்டங்கள் வேண்டாம் ஏசப்பா. அமைதலான எலெக்ஷன் நடக்கட்டும் அப்பா ஏசப்பா. கள்ளத்தனங்கள் வேண்டாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா, உங்க நாமத்துக்கு மிஞ்சி தேசத்தில் செய்யப்பட்ட அந்தகார கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்பட ஒரு அமைதலான சமாதானமான எலெக்ஷன் நடந்து முடிக்க ஆண்டவரே. அதே போல வருகிற ரிசல்ட் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, கர்த்தர் ஜெயிக்கிற ஒரு ரிசல்ட்டா எங்களுக்கு வேணும்ப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் யாரை வைத்து மகிமைப்பட சித்தமா இருக்கிறீரோ அவங்கள கொண்டு வரணும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படி ஸ்தோத்திரம். 1 யோவான் 4:11 சொல்லுது, பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் நம்ம மேலே ஆண்டவர் எவ்வளோ பிரியம் வச்சு நமக்கு எவ்வளவோ செய்தார். நம்மளை அழிந்து போகாதபடி ரட்சிப்பை தந்தார். அவருடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஜெபிக்க அடுத்தவங்களுக்காக திறப்பில் நிற்க நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த ஆன்லைனில் வந்த அந்த ரம்மி இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தம் அநேகர் உயிரை மாய்த்து கொண்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். இப்போவும் மாய்த்துட்டு இருக்கு. ஒரு கழிந்த நாட்களில் செய்தித்தாளில் படிக்க முடிஞ்சது. ஒருத்தர் இப்படி நிறைய ரூபாவை போனதுனால விரக்தியில் தற்கொலை பண்ணி கொண்டார். இது முடிஞ்சிட்டுன்னு நினச்சோம். இன்னும் நிறைய பகுதியில் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் ரம்மியை கழிந்த ஆண்டில் இது எந்த பகுதியோடையெல்லாம் வந்ததோ அது நினச்சி அந்த வாட்ஸ்அப்பில் 7 கோடி வாட்ஸ்அப் இதை முடக்குனாங்களாம். இந்த வருஷம் கூட 2.33 கோடி வாட்ஸ்அப் அந்த கணக்குகள் முடக்கப்பட்டு தான். ஆனாலும் இது வந்துட்டு தானே இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு வாலிபன் ஒரு சகோதரன் இறந்ததை குறித்து பேப்பரில் வாசிக்க முடிந்தது. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னி தேசத்தில் தொடராதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரை நீங்கள் எங்கள் அன்பு இப்படி இவ்வளோ பெரிய அன்பு எங்களை கூர்ந்திருக்க மற்றவங்க மேலே நாங்களும் அன்பு கூறணும் ஆண்டவரை. எல்லா ஜனங்களுக்காக இந்த இப்படிப்பட்ட பொய்யான காரியங்களுக்கு நம்பி தேசத்தில் ஜனங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தில் பணத்தை இன்னும் நிறைய காரியத்தில் போய் சிக்கி கொள்கிறாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால
இப்படிப்பட்ட பொய்யை தேசத்து ஜனங்கள் நம்பக்கூடாதுப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த இரத்தத்தை தேசம் எங்கு தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் எங்கு பரிசுத்த இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால ஏசப்பா தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இப்படிப்பட்ட பொய்யான காரியங்கள் ஆண்டவரே, ஏமாற்று வேலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடக்காதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கத்தாவே மறைந்திருக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லா பொய்த்தனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஏமாத்து வேலைகளை கத்தர் வெளியரங்கமாக்கி போட்டு தேசத்து ஜனங்களை அப்பா இழப்புகளுக்கும் சேதங்களுக்கும் விலக்கி பாதுகாக்க கத்தர் கரத்தில் தந்து ஜெபிக்கிறப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் இனி தேசத்தில் நடக்கக்கூடாதுப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். மக்களுக்குள்ள விழிப்புணர்வை கொடுக்கணும்ப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தியை கத்தர் கட்டளையிடணும்ப்பா. ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கத்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. தேசத்தில் நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லாரும் குழந்தைகளை பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷம். குழந்தைகளை விரும்பாதவங்களே இல்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் அந்த குழந்தைகளை தேசத்தில் ரொம்ப வேண்டாத காரியங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுலேயும் இந்த வட மாநிலங்களில் ராஜஸ்தானில் மாநிலத்தில் பாரம்பரியமாக அந்த அக்ஷய திருதின்னு ஒன்று கொண்டாடுறாங்கல்ல, அது இந்த வருஷம் மே 10 வருது. அந்த நாட்களில் என்ன செய்வாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்களாம். அதுக்கு இந்த தடவை உயர்நீதிமன்றம் பஞ்சாயத்து தலைவர் அந்த வார்டு மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, யாரு இப்படி நடத்தி வச்சா உங்களை கைது பண்ணியிருப்போன்னு சொல்லியிருக்காங்களாம். அதே மீறி செய்வாங்களாம். இப்படிப்பட்ட காரியம் குழந்தைகளை கொண்டு போய் குழந்தை திருமணம் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடக்குமா இந்த அக்ஷய திருதி. அது இந்த மே 10 அந்த அக்ஷய திருதின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிப்பட்ட பாரம்பரியமான இந்த மூட நம்பிக்கை நிமித்தம் குழந்தைகள் இது ஒரு பாரமான காரியம். எல்லா பாரத்தையும் ஆண்டவர் அவர் பாதத்தில் வைக்க சொல்லியிருக்கிறார். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைக்க சொல்லியிருக்கிறார். இந்த வேளையில் நாம் அவர் மேலே நம்ம போய் அங்கே பார்க்க முடியாது. ஒருவேளை அங்கே இருக்கிறவங்க கூட அங்கே போய் பார்க்குறாங்களா, அது என்ன செய்கிறாங்களா, ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னு தெரியாது. இது ஒரு பாரம், இது ஒரு கவலை. குழந்தைகளை அவங்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டுரும். ஆண்டவர் கரத்தில் இந்த கவலையை, நமக்கு ஒரு கவலை, இது குழந்தைகளை குறித்த ஒரு பாரம், இது அப்பா கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, இப்படிப்பட்ட வேண்டாத மூட பழக்க வழக்கம், இந்த பாரம்பரிய கட்டு உடைக்கப்படணும். பாரம்பரியமான இந்த காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடாதுப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாம உயர் நீதிமன்றத்துக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ ஆண்டவரே, சகலத்தை சிருஷ்டித்த ஒருவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறதப்பா. எல்லா உயர்ந்தவனுக்கெல்லாம் உயர்ந்தவர் நீர் ஆண்டவரே. நீர் நியாய பிரமாணிக்கர், நியாய பிரமாணத்தை உண்டு பண்ணினவர், நியாயத்தை உண்டு பண்ணினவர் அப்பா. ஸ்தோத்திரம். நீ நித்திய நியாயாதிபதி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்படி மீறுகிற கிரியைகள் நடக்காதபடி இது ஒரு பாரம் ஆண்டவரே. இது எங்களுக்கு அப்பா கவலையா இருக்குதுப்பா. குழந்தைகள் அப்பா எங்கேயா அப்பா குழந்தைகள் வேண்டாதனங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடாது. இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் நடக்கிற ஆண்டவரே இந்த குழந்தை திருமண காரியங்கள் தடுத்து நிறுத்தப்பட ஏசப்பா, அதுல அப்பா அதிகாரிகள் இடைபட ஆண்டவரே, அரசாங்க இடைபட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால குழந்தைகளை கத்தர் பாதுகாக்க இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதும் இருக்கிற குழந்தைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஒருத்தர் கூட ஆண்டவரே பசி பட்டினியோட இருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இல்லையேங்கிற ஏக்கத்தோட இருக்கக்கூடாதுப்பா. சம்பூர்ண தேவன் எல்லா பிள்ளைகளை போஷிக்கணும்ப்பா, பாதுகாக்கணும்ப்பா. இந்த நாட்களில் வேண்டாத்தனமான காரியங்களுக்கு குழந்தைகளும் அப்பா வாலிப பிள்ளைகளும் பயன்படுத்தப்படுறாங்கப்பா. கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாக இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. வாலிப பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை பொறுப்படுங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நடக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அந்த குழந்தை திருமணம் தடுத்து நிறுத்தப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எந்த பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேண்டாத்தனங்கள் ஏற்படாதபடி கர்த்தர் பாதுகாக்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் நம்ம ஜெபித்தோம். கொஞ்சம் எதுக்கோ
நம்ம ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த காரியங்களை நீங்கள் மனசில் வைங்க. இன்னும் நம்ம தேசத்தின் சபைகள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிங்க. விசுவாச குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, பாதுகாக்கப்பட, ஊழியர்கள் பாதுகாக்கப்பட ஜெபிங்க. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் கூட இருந்து நடத்த, எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லா குடும்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இங்கே விண்ணப்பங்கள் எழுதினவங்க அநேகர் உண்டுப்பா. எல்லா பலவீனங்கள் மாற ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்பட, குடும்பத்தில் சமாதானம் உண்டாக ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் உங்கள் மகிமை வெளிப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் குடும்பங்களில் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹெவன் டிவிக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஹெவன் டிவிய ஊழியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறப்பா. ஆண்டவரே, அறியப்படாத இடங்கள்ல இன்னும் சென்று ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த ஹெவன் டிவிய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. நேபாள் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இதன் மூலமாய் செய்யப்படுகிற எல்லா ஊழியங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா. 24 மணி நேரம் இதன் மூலம் போகிற செய்திகள், பாடல்கள் அநேக ஆத்துமாவுக்கு ஆண்டவரே தேர்தல் அடைய, ஆறுதல் அடைய, பலப்படுத்த கர்த்தர் இன்னுமாய் பயன்படுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஓங்கி வளர்கிற விரிச்சக்கன்று போல வளர்ந்து பலன் தர கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. தேவைகள் எல்லாம் சந்திங்க. கட்டுமான பணி ஆசீர்வதிங்க. தேவதாசன குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். உடன் ஊழியர்களை குடும்பங்களை, இதுல ஊழியர் செய்கிற ஒவ்வொருவர குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Praise the Lord. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.